Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் பேக்கரி உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 64 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை கொள்ளையடித்த மர்ம நபர்களின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வைரலாகி இருக்கின்றன. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சேலம் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் திருஞானம். இவரின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. இவர் சேலத்தில் 6 இடங்களில் எஸ்பிபி பேக்ஸ் என்னும் பெயரில் பேக்கரி கடைகளை நடத்தி வருகிறார். இவர் தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் தனது குழந்தைகளுடன் வீட்டை பூட்டிவிட்டு கடந்த மே மாதம் 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டார். நேற்று மதியம் பார்த்தபோது வீட்டின் பின்பக்கம் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதும் திறந்து கிடப்பதும் தெரிய வந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது கீழ் உள்ள பகுதியில் துணிகள் மற்றும் பொருட்கள் கிளறி போடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி மனித கழிவுகளும் அங்கு கொட்டப்பட்டிருந்தது. மேலே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து அதில் இருந்த 64 பவுன் நகைகள், பணம் 1 லட்சம் ரூபாய் மற்றும் 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள், அது மட்டுமின்றி வங்கி புத்தகங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு என அனைத்தையும் கொள்ளையடித்து சென்று தெரிய வந்தது. இது குறித்து அவர் நேற்று அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று மாலை தகவல் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது அங்கு வந்த கொள்ளையர்கள், அது குறிப்பாக பெங்களூர் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 5 பேர் அந்த வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பதும், அவர்கள் அறிந்திருந்த லுங்கிக்குள் பெரிய அளவிலான ஆயுதங்களை மறைத்து வைத்ததும் தெரிய வந்தது. கொள்ளையை முடித்துவிட்டு சென்ற கொள்ளையர்கள் தங்களுக்குள் செல்ஃபி எடுப்பதும் மேலும் போட்டோக்கள் எடுப்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொள்ளையில் ஈடுபட்டது வடமாநில கொள்ளைகளாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. அதன் பேரில் 5 தனிப்படைகளை அமைத்து சேலம் போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் 2 தனிப்படை போலீசார் பெங்களூர் விளைந்துள்ளனர். மேலும் சேலத்தில் அவர்கள் நடத்தி வரும் கடைகளில் வேலை பார்க்கும் வடமாநில தொழிலாளர்கள் கொள்ளையர்களுக்கு உதவினார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடை விடுமுறை என்பதால் போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு பணியை அதிகரிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.